அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த மெய்மயக்கங்கள் ஒரு தனிமையோடு பிற மெய் மயங்குகின்ற தன்மை எவ்வாறு அமையும் என்பது இந்நூற்பா தொடங்கி கூறப்படுகிறது. இந்த மெய்மயக்கத்தின் முதல் நூற்பாவாக கரளல என்னும் புள்ளி முன்னர் கச்சப என்னும் மூவெழுத்துரிய என்னும் நூற்பா அமைகிறது. இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ட ர ல ல ஆகிய புள்ளிகளின் முன்னர், அதாவது ஆகிய புள்ளிகளை அடுத்து க ச ப என்னும் இந்த மூன்று எழுத்துக்கள் மயங்குதற்கு உரியன. மயங்குதல்னா அடுத்து வரும் என்பதுதான் இங்க சொல்றார். இப்ப இந்த நான்கு புள்ளி எழுத்துக்கள் ட ர ல ல ஆகிய நான்கு மெய்யெழுத்துக்களை அடுத்து க ச ப ஆகிய மூன்று மெய்யெழுத்துக்கள் ஒரு மொழியில் வரும். அப்ப எப்படி இந்த எடுத்துக்காட்டு மூலியமா நீங்க பாருங்க, கற்க டகர ஊற்று, அதனை அடுத்து க என்கின்ற ஒரு உயிர்மை எழுத்து வருது. ஆனா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையம். அதுபோல இங்க இந்த ககரம் என்பது இக்கு கூட்டல் அ. அப்ப இந்த டகர ஊற்றை அடுத்து என்ன எழுத்து இருக்கு? ககர ஊற்று இருக்கு. அப்ப இது ஒரு மெய்ய எழுத்தை அடுத்து வேறு ஒரு மெய்யெழுத்து வந்துள்ளதற்கான எடுத்துக்காட்டு. அதனால்தான் தனிமெய்யுடன் பிற மெய் மயங்குகின்ற தன்மை அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்ப கற்க, அப்ப ஒவ்வொரு எழுத்தா நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த டகர ஒற்று மொத்த 4 ஒற்றெழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கல, ட ர ல ல. இந்த 4 எழுத்துக்கள்ல முதல்ல ட எடுத்துக்கிறாரு. கற்க, அது பக்கத்துல என்னென்ன எழுத்து வரும் சொன்னாரு? க ச ப. அப்ப அதுல இருக்கிற ககரம், டகரம் பக்கத்துல ககரம் வந்திருக்கு. அப்புறம் வல்லின ரகத்தை அடுத்து ககரம் வந்திருக்கு, கற்க. அதுக்கப்புறம் ல அடுத்து ககரம் வந்திருக்கு. அப்புறம் ல அடுத்து ககரம் வந்திருக்கு. அப்ப இந்த 4க்கும் ககர ஒற்று எவ்வாறு வந்துள்ளது? அடுத்து மெய்மயக்கமாக பிற மெய்மயக்கம், இதை வேற்று நிலைன்னு சொல்லலாம் என்ற நிலையில் எவ்வாறு வந்துள்ளது என்பதை முதல்ல எடுத்துக்கிறார். அடுத்தது என்ன பண்றாருன்னா, சகர ஒற்று சிறார் சிறார் சிறார், அதுல சகர ஒற்று வருது. கற்சிறார், கற்சிறார், செல் சிறார், கொள் சிறார் அப்படின்னு ட ர ல ல இந்த 4 எழுத்துக்களை அடுத்து சகர ஒற்ற. இது போலவே என்ன பண்றாருன்னா, பகரத்துக்கும் அடுத்து 4 நிலைகள்ல சொல்றார். அப்ப இந்த மாதிரி ட ர ல ல ஆகிய 4 எழுத்துக்கள் க ச ப என்னும் மூவெழுத்திற்கு உரியது. இந்த 3 எழுத்தோடு மயங்குகின்ற தன்மை உடையன. இதுவுமே ரெண்டுமே உயிர்மெய்யாக இங்க இருந்தாலும் இதுவும் என்னவாகும் அப்படின்னா, இந்த விதிப்படி அது மெய்யாக கருதப்படும். அதனால இது மெய்யோடு மெய் மயங்குகின்ற மயக்கம். வேற்று நிலையில் ஒரு மெய்யானது வேறு மெய்யோடு மயங்குகின்ற தன்மையை இங்கு விளக்கப்பட்டுள்ளது என்பது இந்நூற்பாவின் மூலமாக நாம் அறிகின்ற செய்தியாகும். நன்றி, வணக்கம்.